உங்கள் மகன் இந்த தொகுதியை என் மக்கள் திரு வெற்றியூரில் என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நான் இந்த தொகுதியிலே போக்கின்றேன். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் அதிகாரத்தை கொடுங்கள். என் பிள்ளையை கற்பழிச்சிட்டானா கொண்டானா அப்படியே அடக்கம் பண்ணாத, அவனை கொன்னு புதைச்சிட்டு அப்புறம் எடுத்து புதைமே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், தனிநபர் வருமானத்தை 4 லட்சத்திலிருந்து 37 லட்சமாக உயர்த்தி விடுவேன். எப்படி உயர்த்துவீர்கள்? ஒரு விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சரியா சொல்லுங்க, நான் கூட உங்க கட்சியில் சேர்ந்துக்கிறேன். விளக்கம் சொல்லுங்க. இதுவரை பேசாத கல்வி, இதுவரை பேசாத பொருளாதாரம், இதுவரை பேசாத வேளாண்மை இப்ப எப்படி பேச வருது? 10 வருஷமா ஒருத்தன் பேசிட்டுக்கேன், அதை காப்பி அடிச்சு அதை திருடி இந்திய கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு நேர்மாற்றாக ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்கு, தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழர் கட்சி. அதன் கொள்கை கோட்பாடு ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும் போதே உங்க பிள்ளைய உட்கார வச்சிருங்க. சிறப்பான ஆட்சி. நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியது எல்லாம் சரி செய்வேன். ஏன்னா நான் மேல இருந்து வரல, இங்க கீழே இருந்து இங்க ஏறி வந்திருக்கேன். என் மக்களுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் பெற்றோருக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா ஓட்டே போடல என்றாரு. நீங்க போட்டுக்க மாட்டீங்க, உங்க ஓட்டை அவங்களே போட்டிருப்பாங்க. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்புல பிள்ளைகளை நான் தேர்வு படிக்க வைப்பேன். ஆசிரியரும் மாணவரையும் பிள்ளைகளை படிக்கணும். பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒரே மாதிரி என்னிடத்தில் சான்றிதழ் தர்றார்களான்னு நான் பார்ப்பேன். 6 வயசுல ஒன்னாப்பு சேர்ப்பேன். என் பிள்ளைக்கு அவனே உடை உடுத்திக்கணும், அவனே சாப்பிடணும், அவனுக்கு தட்டுக்கள் தெரியணும், எல்லாம் அவன் இந்த வேலையை செய்ய தகுதி வந்துருச்சுன்னா ஒன்னாப்புல சேர்த்துப்பேன். சான்றிதழ் என்ன? இந்த பிள்ளைக்கு இசை பிடிச்சிருக்கு, இசைதான் அவன் கல்வி. மற்றதெல்லாம் துணை பாடங்கள் தான். அறிவியல், புவியியல், வரலாறு, தமிழ், ஆங்கிலம் எல்லாம். இசை ஓடுறதுக்கு பிடிக்குது, ஓடுறதான் அவன் கல்வி. மற்றதான் துணை பாடம். மற்றதெல்லாம் தோத்து போயிடறான், ஆனா சிறப்பா ஓடுறான், பாஸ். அவன் என்ன, அவனுக்கு ஆட பிடிக்குது. ஒரு மைக்கேல் ஜாக்சன் 1000 பிரபுதவா உருவாக்கும் நாட்டில் ஆடுறான், நல்லா ஆடுறான். என்ன உனக்கு ஆட பிடிக்குது? ஐயா இதுல எல்லாம் தோத்து போயிட்டான், அருமையா ஆடுறான், பாஸ். சுத்தமா எவனுக்கு படிக்கவே பிடிக்கல. என்னையா பிடிக்குது? ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குதாயா? இங்க வாயா, ஏற்காடு போயா, ஊட்டி போயா, அந்த குற்றாலம் போயா, எல்லா ஊரையும், கொடைக்கானல் போய் எல்லா ஊரையும் சுத்தி பார்த்துட்டாயா, பார்த்து வந்துட்டியா? வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்ட் வருவாயா, சுத்தி காட்டியா? நீ டூரிஸ்ட் ஐடியா போயா, சம்பளம் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை. இதான் கல்வி என்பது சுகமா இருக்கணும், சுமையா இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் அதிகாரத்திற்கு வந்தவரது என் அன்பு பெற்றோர்களே, ஒரு பிள்ளை கூட ஏன் இன்னைக்கு அரசு விடுமுறை விட்டது, நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் என்று அடம் பிடிக்கிற அளவுக்கு பள்ளிகளை மாற்றி விடுவேன். பசுஞ்சோலை பள்ளிகள், விளையாட்டு கடல் இல்லாத பள்ளிக்கூடம் இருக்காது. என் பிள்ளைகளுக்கு புத்தகமே இருக்காது, வீட்டு பாடம் கிடையாது, ஹோம்ஒர்க் நோ. அங்க படிக்கிறது போதையா, நிம்மதியாரியா? புத்தகத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போகாதையா? அங்கேயே செல்ஃப் வச்சிருவேன், பள்ளிக்கூடத்து சவுத்துலயே பேர் எழுதிருவேன். இளங்கோவன், இசைவேந்தன், அவனுக்கு உள்ள வச்சு பூட்டிட்டு சாவியை கொண்டு போயிட்டு மறுபடியும் திறந்து படிச்சுட்டு போய. அவ்வளவுதான். இதுதான் மாற்றம், ஒவ்வொரு துறையிலும் மாற்றம். ஐயா கருணாநிதிக்கு உடம்பு முடியலன்னா காவிரியில படுக்கிறது, ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா அப்போலோல படுக்கிறது, அம்மையார் ஜெயலலிதாக்கு முடியலன்னா அப்போலோ மருத்துவமனை படுக்கிறது. ஏன் அரசு மருத்துவமனையில படுக்கல? ஏன் படுக்கல? தரமா இல்ல. ஏன் தரம் இல்ல? தரமற்றவர்கள் கையில அரசை கொடுத்துட்டீங்க, ரொம்ப நாளா கொடுத்துட்டீங்க. எந்த அமைச்சருடைய மகன், மகள், எந்த அதிகாரியின் மகள், எந்த பேராசிரியர், அரசு கல்லூரியில் பணி செய்கிற பேராசிரியர் பிள்ளைகள் அரசு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறார்களா? அரசு பள்ளியில் பணி செய்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அந்த பள்ளியில் படிக்கிறார்களா? அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் யாருடைய மகன் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க? ஏன் தரமா இல்ல? அப்ப யாருக்குத்தான் இந்த பள்ளிக்கூடம், யாருக்குத்தான் இந்த மருத்துவமனை? ஆனால் உங்கள் பிள்ளை இடத்துல அதிகாரத்தை கொடுங்கள். உலகத்தின் தரத்திற்கு இந்த கல்வியை, மருத்துவமனையை தூக்குவேன். சிங்கப்பூர் சின்ன நாடு, சிங்கப்பூர் கல்வியில 3வது இடத்துல இருக்கு. கல்வியில 3வது இடத்துல, மெட்ராஸ்ல பாதி, சென்னையில பாதி. 45 நிமிஷத்துல மொத்த நாட்டையும் சுத்தி வந்துருவாங்க முடியும். நம்பிக்கூடிய சொந்தங்களே, ஒரு வளமும் கிடையாது, கடல் தான். ஒரு வளமும் கிடையாது. மரம் கூட வேற நாடுகளில் வேரோட புடுங்கி வந்து நடுவார்கள். அந்த நாடு உலக தரத்தில் 3வது இடத்தில் இருக்குது. ஏன் நாடு இல்ல? ஏன் நாடு இல்ல? ஏன்னா இது நாடா இல்ல, அதான் பிரச்சனை.
ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் அதிகாரத்தை கொடுங்கள். என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலம் தமிழ்நாட்டை மாற்றி படைப்பேன். ஒரு பய ஒரு பெண்ணை தொட்டு கற்பழிச்சான், 6 வயசு பிள்ளை கற்பழிச்சான், ஆசிட் அடிச்சான், ஒரு பய இருக்க முடியாது. என் பிள்ளைய கற்பழிச்சிட்டானா, கொண்டானா, அப்படியே அடக்கம் பண்ணாத, அவனை கொன்னு புதைச்சிட்டு அப்புறம் எடுத்து புதைங்க. என் பிள்ளைய தொட்டா உயிரோடு இருக்க மாட்டான்ங்கிற அச்சம், மரண பயம் ஒன்றுதான் மனிதனை ஒழுங்கு செய்து, அதை நீங்க கவனிச்சுக்கணும். வாழ முடியாது என்கிற அச்சம் வரும்போதுதான் மனிதன் கோட்டுக்குள்ள நடப்பான். சாலையில ஒழுங்கா போலேன்னா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருங்கிற அச்சத்துலதான் ஒழுங்கா போறான், இல்லைன்னா தார் மாறா போவான். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது காவல்துறை உண்மையிலேயே மக்களின் நண்பர்களாக இருப்பார்கள். வாரம் ஒரு முறை அவர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடுவேன். ஒருத்தர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்துக்கிட்டாரா, அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கிறாரா, அடுத்த வாரம் அவருக்கு சனிக்கிழமை விடுமுறை. 6 மாசத்துக்கு ஒரு முறை சுற்றுலா, குடும்பத்தோட நீங்க அரசு காசுல சுற்றுலா போயிட்டு வாங்க. ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் பணி, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் பணி. கூடுதலாக நாங்கள் பிரிவென்டிவ் போர்ஸ், குற்றம் நடந்த பிறகு தடுக்கிற காவலர்கள் இருக்கிறாங்க, குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுக்கிற காவலர்களை நாங்கள் தேர்வு செஞ்சு வச்சிருவேன். ஒரு பய தப்பிக்க முடியாது. இந்த நாட்டையே சிசிடிவி கேமராக்குள்ள அடைச்சிருவேன். உன் வீடு, உன்னுடைய படுக்கை அறை, அதை தவிர எல்லா இடத்துலயும் கண்ட வச்சிருவேன். நீ வீட்டை விட்டு இறங்கினா உன் பின்னாடியே கேமரா வரும். நீ தாலி அக்கிறது, பொம்பளை இழுக்கிறது, திருடிட்டு ஓடுறது வாய்ப்பு இல்லை ராஜா. தப்பிக்கே ஒரு தவறு செய்ய முடியாது. எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும். மிகச்சிறந்த நாடாக மாற்றி படைக்க உங்கள் பிள்ளைகள் பெரும் கனவை கொண்டு நிற்கிறோம். எல்லா மொழிவழி தேசியங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு சிறந்து வாழ வேண்டும் என்ற பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க என்ற பணம் இல்லை, நீங்க எனக்கு காசு கொடுத்தா தான். எனக்கு காசு இல்லை, ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா மின்சாரத்திற்கு வரி என் மக்கள் கட்டிடுறான், சாலை வரி கட்டிடுறாங்க, கல்வி வரி கட்டிடுறாங்க, குடிநீருக்கு கட்டிடுறாங்க, வீட்டு வரி கட்டிடுறாங்க. எல்லாவற்றுக்கும் என் மக்களே பணத்தை தந்துவிட்ட பிறகு அப்புறம் அரசியல் செய்யற, தேர்தல் நிக்க காசு, கல்விக்கு காசு வாங்கிருது, ஆனால் தனியார் பள்ளியில் போய் படிங்குது. மருத்துவத்துக்கு காசு வாங்கிருது, ஆனால் தனியார் மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்த்துக்குது. இதை மாற்றணும்னு உங்க மகன் நினைக்கிறேன். எங்கிருந்து வந்திருக்கேன்? பெரிய அரசியல் தலைவரின் வாரிசு நான் ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பன் கட்சி வச்சு கோடி கோடியா சம்பாரிச்சு அதை காப்பாற்ற வந்தவன் கிடையாது. நான் என் மண்ணையும் மக்களையும் நேசித்து அவர்களுக்காக நிக்க வந்தவன். உங்களை மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் ஒருத்தன் நின்றவன் பார்த்தேன், சைத்து பார்த்தேன். ஒண்ணு இல்ல, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாது எனில் துணிந்து நிற்கிறானோ அவன் தான் உண்மையான ஜிகாத் என்று, புனித போராளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நான் அடிமையாக தயாராக இல்லை, அதனால் துணிந்து அநீதியை எதிர்க்க வந்தேன். என்னை மாதிரி எதிர்க்கிற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், என் தம்பி தங்கைகள் என் பின்னாடி திரண்டு வருகிறார்கள். இந்தியாவிலே அதிக இளைஞர்கள், இளம் பெண்களை கொண்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சிறந்த ஒரு தேசமாக இந்த நாட்டை நான் மாற்றி படைப்பேன். உங்க மகனை நம்புங்க. எனக்கு உங்ககிட்ட பொய் பேசி வாக்கை பறிச்சு நான் வாழணும்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் என் வருமானத்தை பார்த்தா சினிமா எடுத்திருப்பேன், அதிலே எனக்கு போதுமான வருமானம் வந்திருக்கும். என் வருமானத்தை விட என் இனமானம் பெரிது என்பதனால்தான் உங்கள் மகன் 10 ஆண்டுகளாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன கேட்கிறான், அந்த சீமான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சான், அப்ப முச்சம் நின்று கட்சி ஆகிறதுக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்கு? அதனால அம்பேத்கர் கற்பிக்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது. அடுத்து உங்கள் பிள்ளை சொல்றேன், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அந்த அதிகாரத்தை நோக்கி எளிய மக்களின் பிள்ளைகள் விரைகிறோம். எல்லாமே தவறா இருக்கு. ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு. வாக்குக்கு காசு கொடுப்பது மரபா மாறிடுச்சு. தேர்தல்னா காசு கொடுக்கணுங்க, அப்பதாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லை,
மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார்கள். அந்த தேச துரோகத்தை செய்ய போகிறீர்களா? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று அவருடைய பெயரை சொல்லி அரசியல் செய்வர்கள் தான் தவிட்டுக்கு இந்த தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, மாற்றுங்கள். 4 லட்சத்திலிருந்து 37 லட்சத்திற்கு தனிநபர் வருமானத்தை உயர்த்திவிட்ட பிறகு அப்புறம் மாசம் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு எதுக்கு நம்ம இலவசம்? எதுக்கு மாசம் 1000 ரூபாய்? எதுக்கு குடும்ப தலைவர்களுக்கு இலவசம்? அந்த காசை எங்கிருந்து எடுத்துட்டு வருவீங்க? ஒரு விளக்கம், ஒரு விளக்கம். அந்த காசு எங்கிருந்து வரும்? ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் என்றால் எத்தனை ஆயிரம் கோடி? அது எங்கிருந்து வரும்? இன்னும் எங்களை மறுபடி இந்த வெட்டு திட்டங்களை, கவர்ச்சி திட்டங்களை சொல்லி சொல்லி பிச்சைக்காரர்களாகவே வைக்கிற நிலையை முதல்ல நீங்க கைவிடுங்க. இது மானத்தமிழ் கூட்டம். மறுபடியும் 1000 ரூபாய் கொடுப்பேன். இதான் 10 ஆண்டுல பெரிய வளர்ச்சி. இதுவரை பேசாத கல்வி, இதுவரை பேசாத பொருளாதாரம், இதுவரை பேசாத வேளாண்மை இப்ப எப்படி பேச வருது? 10 வருஷமா ஒருத்தன் பேசிட்டுக்கேன், அதை காப்பி அடிச்சு அதை திருடி, நான் இன்னும் ஆட்சிக்கு வரல, வரணும், நான் வந்தா வேளாண்மையை இப்படி செய்வேன், கல்வி எப்படி கொடுப்பேன், பொருளாதாரத்தை எப்படி பெருக்குவேன். நான் சொல்றேன், நீங்க இத்தனை ஆண்டுகள் ஆண்டீர்களே, அப்போது இந்த கல்வியை பற்றி ஏன் பேசல, இந்த பொருளாதாரத்தை ஏன் பேசல, இந்த வேளாண்மையை ஏன் பேசல, இந்த ஊரக வளர்ச்சியை பற்றி ஏன் பேசல? பொருளாதாரம் சரி, நாட்டு பொருளாதாரமா உங்க வீட்டு பொருளாதாரமா? அது பதில் இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், ஏமாறுகிறவன் இருக்கிறவரை இருந்து கொண்டுதான் இருப்பான் ஏமாற்றுவன். அதை புரிஞ்சுக்கிறவன் அறிவிச்சிருந்த என் தமிழ் சொந்தங்கள், குறிப்பாக எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகள், ஒரு மாற்றத்திற்கான அரசியல் வேண்டும். எல்லாருமே சொல்றாங்க, நான் பாக்குறேன், ஒரு மாற்றம் வரணும்பா, ஒரு மாற்றம் வரணும்பா. இங்கு நடப்பது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் கூட இல்லை, ஆள் மாற்றம் தான். நீங்கள் திமுக அதிமுக 2ல ஒரு கொள்கை மாற்று சொல்லுங்க. ஒரு கொள்கையில் திமுக அதிமுக மாறுபடுது, இல்ல இந்த அதிமுக திமுக மாறுபடுது, ஒண்ணும் கிடையாது. இங்க கொடியில அண்ணா இல்ல, அங்க அண்ணா இருக்கார், அவ்வளவுதான். ஒரு கொள்கை மாற்று. இங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் மணல் கொள்ள, இங்கேயும் மணல் கொள்ள, அங்கேயும் மலை திருட்டு, இங்கேயும் மலை திருட்டு. ஏதாவது ஒரு மாற்றம்? ஏதாவது ஒன்று? ஒண்ணும் கிடையாது. இங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் டாஸ்மார்க், இது 2லயும் தான் 2 கட்சியும் பாஸ்மார்க். ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி சேஞ்ச், நாட் பாலிசி சேஞ்ச். பாரதிய ஜனதா சவுண்ட் இந்துத்துவா, we are all Hindus. காங்கிரஸ் yes we are all Hindus, சாப்ட் இந்துத்துவா, that's all your honor. எந்த இடத்தில் கொள்கை மாறுது? எந்த இடத்தில் கொள்கை மாறுது? ஆனால் இந்திய கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு நேர்மாற்றாக ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்கு, தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழர் கட்சி. அதன் கொள்கை கோட்பாடு. சரி, நான் சொல்றேன், ஆக சிறந்த கல்வியை, தரமான கல்வியை என் தேசத்தின் பிள்ளைகளுக்கு இலவசமா கொடுத்துருவேன். அப்படி ஐயா ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க. கொடுக்க முடியாது. ஏன்? தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துகிறவர்களே அவர்கள் தான் அங்க வியாபாரம் படுத்துக்கிறோம். நான் வந்தா டாஸ்மார்க் மூடிட்டு இந்த பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு கல்லுக்கு கடையை திறந்து விட்டுருவேங்க. ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க. ஏன்? 2 பேருமே சாராய ஃபேக்டரி ஆலைகள் வைத்திருக்கிறார்கள். 2 பேருமே டாஸ்மார்க் திறந்து இங்க சரக்க காட்சி வித்து கொள்ளை லாபம் குவிக்கிறார்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், எத்தனை மாநில முதலமைச்சர்கள், எந்த மாநிலத்தை ஆள்பவருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு? இவர்களுக்கு தான் இருக்கிறது. நீங்கள் முதலமைச்சராக தேர்வு செய்தீர்கள், சாராய அதிபர்களை தேர்வு செய்தீர்கள். தொடர்ச்சியாக அறிவில் சிறந்தவர்கள் சிந்தியுங்கள், ஒரு சிந்திங்க. உங்க மகன் விவசாயி சின்னமாக கொண்டு வர்றேன். விவசாயம் இல்லைன்னா என்ன இருக்கு? விவசாயம் இல்லைன்னா ஏது சோறு? ஏது சோறு? எப்படிப்பட்ட ஆட்சி முறையை கொடுக்க உங்கள் பிள்ளைக்கு ஏங்கி நிற்கிறேன். நான் புதிதாக ஒன்று சிந்திக்க வேண்டியதில்லை.
வள்ளுவ பெருமகனார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு பகுத்து வகுத்து போதித்த மறையில் திருக்குறளில் பாடியிருக்கிறார். குடிதள்ளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. பெற்ற தாய் எப்படி பிள்ளைகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி நாட்டை ஆளும் அமைச்சு அல்லது மன்னன் தேசத்தின் குடிகளுக்கு தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வானே ஆயின் அவனை உலகம் போற்றி தொழும் என்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி முறையை உங்கள் மகன் தருவேன். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அவர் யாரையா பேச சொல்லுங்க, இந்த தலைவர்களை பேச சொல்லுங்களேன், பேச சொல்லுங்களேன். புதிதாக ஒன்று வேண்டியதில்லை. நம் முன்னோர்கள் வைத்த அறவழியில் நின்று ஆண்டாலே எவ்வளவு ஆகப்பெரும் இனம், ஆகப்பெரும் இனம். சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் திருத்தக்க தேவர் பாட்டன் சீவக சிந்தாமணியில. விருந்தை சமைச்சு வச்சுக்கிட்டு ரோட்ல பொண்டாட்டி முடிச்சு சாலையில நின்றுக்கிட்டு போற வரலாம் தெருவில் நின்றுட்டு எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வாங்க, சாப்பிட்டு விருந்தோட போகணும், பொண்ணும் மணியும் வைரமும் பட்டாடைகளும் அள்ளி தருகிறோம், சாப்பிட்டு விருந்து பார்த்து போங்க என்று கூப்பிட்டு சோறு போட்ட இனம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. இலவசத்துக்கு பிச்சை. நான் சீமான் கையேந்தினால் பிச்சை, ஒட்டுமொத்த இனமும் சேர்ந்து கையேந்தினால் இலவசம். கேவலம், கேவலம். அப்ப இலவசத்துக்கு என்ன செய்யும் சீமான்? இலவசம் உனக்கு தேவைப்படாது. ஒரு 5 வருஷம் மகன்கிட்ட கொடுத்து பாரு, உன் வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டுரு. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. அப்புறம் உனக்கு என்ன இருக்குது? பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன், அப்பாவுக்கு முடியல அம்மாவுக்கு முடியல, நானே வைத்தியம் பார்த்துறேன். உனக்கு காசு எதுக்கு தேவைப்படுது? விவசாயத்தை நானே செய்ய போறேன், அரசு பணி ஆக்கிட போறேன். பசிங்கிற வார்த்தை வராது. அவன் உணவு மானியத்தை துண்டிக்க போறான், ரேஷன் கடையை மூட போறான். நானே குறிஞ்சி முல்லை மருதம் அங்காடி நானே திறந்து என் மக்களுக்கு இலவசமா கொடுத்துட போறேன். அப்புறம் அதுக்கு நீ ஒண்ணும் செய்யணும். ஒரே ஒரு ஓட்டு விவசாய சங்கத்தில் போட்டு படுத்துக்க, நாட்டை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரே ஒரு தடவை போட்டு, ஒரே ஒரு முறை போட்டாச்சே போட்டாச்சே, ஒரே சூரியன்லயே போட்டாச்சு, ரத்தலையிலேயே போட்டாச்சு, ஒரு கஷ்டம் தீரலையே. இன்னொரு தடவை போட்டா உங்களுக்கு குஷ்டம் வறுமை ஒழிய கஷ்டம் போகாது. ஒரே ஒரு முறை, ஒரு முறை கேட்டா பழகிருச்சு, பழகிருச்சு. இது ஒரு இதா கொடுமை. ஒரு சிந்தனை மாற்ற வேண்டாமா? கற்றறிந்த பிள்ளைகள் மாறி சிந்திக்க வேண்டாமா? எடுத்து வைக்கிற அரசியல், இவர் சரியில்லை அவர் சரியில்லை, நீ அடிச்ச கொள்ள தெரியாதா, நீ செஞ்ச ஊழல் தெரியாதா, எங்க அப்படி சொல்ல சொல்லுங்க. எங்களை ஊழல் லஞ்சத்தை உங்க மகனை விட்டால் எவனாலும் ஒழிக்க முடியாது. திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. ஆனால் நாங்க வந்து 2 பேருக்கும் ஆபத்து. அதனாலதான் ஐயோ வளர்றான், ஐயோ வந்தா ஆபத்து, அவன் ஆபத்து. யாருக்கு ஆபத்து? கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருடன், அவனுக்கு ஆபத்து. என் மக்களுக்கு பாதுகாப்பு. அதனால என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த மக்கள், படிச்சுட்டு பல லட்சக்கணக்கானவர் வேலை இல்லாம இருக்கான். அவனுக்கு வேலை கொடுக்கணுமா? உங்க மகனுக்கு வாய்ப்பு கொடுங்க. வீடற்ற குடிகள் இல்லாம இருக்கணுமா? உங்க மகனுக்கு வாய்ப்பு. தடையற்ற மின்சாரம் வரணுமா? கடல் அலையில ஜப்பான் மின்சாரத்தை தயாரிக்குது. 10 வருஷமா கத்துறேன். காற்றாலையும் சூரிய ஒளி மின்பூங்காவலையும் அதுல தயாரிக்கிற சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பா இருக்கும். தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி இல்லையே, அப்படி செய்யலையே. அணுவுல இருந்து அணுமின் நிலையத்தை போட்டு இங்க பாருங்க, உலர் சாம்பலை கொட்டி உங்களுக்கு போய் பாருங்க, கண்ணீர் வருது. சாம்பல் பூரா சாம்பலாக்கி என் தாய் நிலம் தரிசாய் போச்சு, நன்றாய் போச்சு. உடம்புல தெம்பு இருக்கும் போது அதிகாரத்தை கொடுத்துருங்க. சக்கர நாற்காலியில் உட்கார காலத்துல தராதிய. ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும் போதே உங்க பிள்ளைய உட்கார வச்சிருங்க. சிறப்பான ஆட்சி. நீங்க எதை பத்தி கவலைப்பட எல்லாம் சரி செய்வேன். ஏன்னா நான் மேல இருந்து வரல, இங்க கீழே இருந்து இங்க ஏறி வந்திருக்கேன். என் மக்களுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் பெற்றோருக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் மகன் இந்த தொகுதியை என் மக்கள் திரு வெற்றியூரில் என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நான் இந்த தொகுதியில போட்டிருந்தேன். உன்னே ஒன்றுதான் வேண்டி கேட்டுக்கிறேன். போட்டாச்சே, சரி ரொம்ப நாளா இந்த பையதான் ஏதோ கத்திரி கிடக்குறான, ஒரு தடவை உனக்கு போடுவோம்னு நினைச்சு போடுங்க, போடுங்க, போட்டு பாருங்க ஓட்ட. அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை எப்படி மாற்றி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க, எப்படி மாற்றி படைக்கிறேன்னு பாருங்க.
கொஞ்ச நேரம் தான் நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க, வருவேன் திருப்பி. வலையொலியில கட்டுங்க, அலைபேசியில 10 வருஷமா உங்க மகன் எவடிலாம் பேசியிருக்கேன்னு பாருங்க. நெஞ்சு வெடிக்க தொண்டைக்குழி வரல கத்திருக்கேன், வேர்வை உப்பா பூக்க பூக்க கத்திருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக தான், உங்களுக்காக தான். எனக்கு ஒண்ணுமே இல்லை, உங்களுக்காக தான். தயவு செய்து பாருங்க, தயவு செய்து பாருங்க. அது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா ஓட்டே போடலைன்றாரு. நீங்க போட்டுக்க மாட்டீங்க, உங்க ஓட்டை அவங்களே போட்டிருப்பாங்க. தான் பேசிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், மீனவர்களை பழங்குடியினராக அறிவித்தேன். ஆதிக்குடிகள்ல 4 குடிதான். ஒண்ணு குறவர், அடுத்தது ஆயர்கள், அடுத்தது பள்ள நிலத்தில் வாழ்ந்ததால் நம்ம பல்லர்கள், பாண்டியர்கள் அழைக்கப்படுறோம். பிறகு நம்ம மீனவர்கள் தான். இந்த மீனவர்களை பழங்குடிகளாக அறிவிச்சு அவர்களுக்கு தனி தொகுதி, அதில் மீனவர் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்கிற நிலையை உருவாக்குவது, மீனவர்களுக்கு என்று வைப்பகம் உருவாக்குவது, அவர்களுக்கு எல்லாரையும் ஆட்சியின் வரைவில் கொடுத்திருக்கேன். அது வரும், நீங்க 15ஆம் தேதி வெளியிடுவது, நீங்க வாங்கி படியுங்க. மீனவ மக்களுக்கு நான் சொல்றேன், சிங்களன் வந்து மீனவனை அடிக்கிறான். நேற்று கூட பேசினேன், நான் முதலமைச்சர் ஆனான்னு ஒரு தடவை தொட்டுட்டீங்கன்னா நான் அடுத்த நிலையே பதவி இலைக்கில இறங்கிறேன் இருக்கேன். அவர்களின் பாதுகாப்புக்காகவே நெய்தல் படையை கட்டுவேன். அந்த படையில் மீனவர்களுக்கே வாய்ப்பு கொடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி வைக்க மாட்டேன். அவனுக்கு நீஞ்ச தெரியணும், படகோட்ட தெரியணும், இருந்தால் போதும். அந்த நெய்தல் படையில் அவனை எடுத்து பெரும் படையை கட்டி மீனவர் பாதுகாப்புக்கு நெய்தல் படையை இந்த நாட்டுக்கு அர்ப்பணிப்பேன். அதை பலரே சொல்லிட்டேன். ஒட்டுமொத்த குடிகளுக்கு தான் நான் போராடி இருக்கேன் ஒழிய அவருக்காக பேசு இவருக்காக பேசுனா அப்படி பேச முடியாது. நான் ஓட்டுக்கானவன் இல்லை, மொத்தமா இந்த நாட்டுக்கான மகன். அதனால இவன் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களை நம்பி நிற்கிற மகனை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். அதை என் இன சொந்தங்கள் வீட்டை அடமானம் வைப்பார்கள், காட்டை கூட உழுவு விளைக்கிற காட்டை கூட அடமானம் வைப்பார்கள், கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமானம் வைப்பார்கள். ஆனால் தன்மானத்தை அடமானம் வைத்து விட மாட்டார்கள். அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உங்கள் தன்மானத்தை 1000 500க்கு விட்டு விடாமல் அதை பத்திரமாக விவசாய சின்னத்தில் ஒரு முறை வாக்கு செலுத்தி இந்த மகனை வெல்ல வையுங்கள், இந்த நாட்டை வாழ வையுங்கள். நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருந்து இந்த மகனுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.